ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இனி நம்ம என்ன வீடியோ பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, என்டிபிசி ரீசனிங் ப்ராக்டிஸ் செட்டு 19. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டர்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான். ஸோ நீங்கள் ரெகுலராக சால்வ் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நம்ம டைரெக்டாக கொஷினை சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுடைய ரீசனிங் ஸ்கில் வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். அண்டு நம்ம இப்போ டைரெக்டாக கொஷினை சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தலாமா? ஸோ கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகிருக்கு, அதனால் டிஃப்ரென்ஸ் எடுத்துப்போம். ஸோ -2 பண்ணியிருக்காங்க, தென் ஆப்வியஸாக -4, தென் -6 பண்ணியிருக்காங்க, அண்டு பார்க்கும்போது -8 பண்ணியிருக்காங்க. தென் என்ன -10 தான் பண்ணியிருக்கணும், பிகாஸ் 2 வந்து டிஃப்ரென்ஸ் ஆகிட்டே இருந்திருக்குல்ல. ஸோ அப்போ -10 பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள், 912. ஓகேங்களா? ஸோ அப்போ 912 எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷன் இருக்கா? ஆப்ஷன் 2 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 1. ஓகேங்களா? ஸோ இந்த கொஷினுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஜஸ்ட்டு சைன்ஸை வந்து நம்ம அப்ளை பண்ணி, அதாவது பிக்கு, கியூக்கு, ஆர் அண்டு எஸ்ஸுக்கெலாம் அவங்களே சைன் கொடுத்துட்டாங்க. அந்த சைனை அப்ளை பண்ணி எந்த ஈக்குவேஷன் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது 50 எந்த ஈக்குவேஷனில் ஆன்சர் வருதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அதுதான் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது. நம்மளுக்கு ஆன்சர் 50 வரணும். ஸோ 50 வர மாதிரி எந்த ஈக்குவேஷன் கரெக்டாக ஆகும்னு செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் பார்க்கலாம். பிகாஸ் அதில் டிவைட் ஆகுதான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். டிவைட் சிம்பிள் பி போட்டால் கண்டிப்பாக டிவைட் ஆகுது, பிகாஸ் 24/4ல். அதனால் 24/4 போட்டாச்சு. எஸ்ஸுக்கு என்னப்பா? எஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் சிம்பிள். ஸோ -28 அண்டு ஆருக்கு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள், +12. தென் கியூ இருக்குது. கியூக்கு பார்த்தீங்கன்னா இன்ட்டு சிம்பிள், இன்ட்டு 6. ஸோ இது மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 72 வந்துடுது. இதை கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு 6 டைம் வருது ஃபைட்டர்ஸ். ஸோ இந்த 6 வந்து நம்ம இதில் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 78. ஸோ 78லேருந்து 28 போச்சுன்னா நமக்கு ஆப்வியஸாக 50 தான். அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்லேயே எனக்கு ஆன்சர் வந்துருச்சு. 50 தான் கொண்டு வரணும். 50 எனக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேயே வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 1 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 2. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நவ் ஐ மூவ் டு தேர்ட் கொஷின். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தலாமா ஃபைட்டர்ஸ்? ஜஸ்ட்டு ஐக்கான கோடு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? வெரி சிம்பிள். ஐக்கான கோடு என்னன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். லைக் இருக்குது, ஏர் இருக்குது, ரெண்டுத்துலையும் ஐ காமனாக இருக்குது. ஸோ ரெண்டுத்துலையும் எந்த நம்பர் காமனாக இருக்குன்னு பாருங்கள், அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 6 கொடுத்துருக்காங்க, 2 இருக்குது, 8 இருக்குது, 4 இருக்குது. ரைட்? இதில் பாருங்கள் 9 இருக்குது, 5 இருக்குது, 7 இருக்குது, 8 இருக்குது. ஸோ இப்போ இந்த 2 நம்பர் எழுதும் போது எனக்கு காமனாக வந்து 8 தான் என் கண்ணுக்கு பட்டிருக்கு. ஓகேங்களா? அப்போ கண்டிப்பாக அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா இருக்க முடியும். ஸோ ஆப்ஷன் 3 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 3. ஓகேங்களா? நவ் வி மூவ் டு த ஃபோர்த் கொஷின். ராகவ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் ஏ அண்ட் டிரைவ்ஸ் 8 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் சவுத். ஓகேங்களா? ஓகே. ஸோ பாயிண்ட் ஏல இருந்து யாருன்னா ராகவ் அண்டு 8 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் சவுத்து. தென் he takes a left turn. ஸோ லெஃப்ட் டர்ன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டர்ஸ் இந்த டைரெக்ஷன் வரணும். ஸோ லெஃப்ட் டர்ன் அண்ட் டிரைவ்ஸ் 6 கிலோமீட்டர். ஓகே, 6 கிலோமீட்டர் வந்துட்டார். தென் அகைன் he takes லெஃப்ட் டர்ன் அண்ட் டிரைவ்ஸ் 11 கிலோமீட்டர். ஸோ அப்போ இது உள்ள 8. தென் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் போயிருப்பார்ல. அப்போ இங்கே தான் 11 கிலோமீட்டர். தென் he takes again left turn and drives 12 கிலோமீட்டர். ஓகே. ஸோ ஃபைட்டர்ஸ் அப்போ திருப்பி லெஃப்ட் எடுக்கிறாரு. இது உள்ள 6 வந்துடுறாரு. திருப்பி ஒரு 6 எடுக்கிறாரு. அப்போது இது ஒரு 6, இது ஒரு 6. இப்போது இங்கே இருக்காருன்னு நம்ம வச்சுப்போம். ஓகேங்களா? தென் ஃபைனலாக he takes left turn and drives 3 கிலோமீட்டர். இப்போ 3 கிலோமீட்டர் வந்தால் கரெக்டாக இங்கே இருப்பார். கரெக்ட்? இது வந்து பாயிண்ட் பி. ஓகேங்களா? ஸோ ஹவு ஃபார் அண்ட் டுவர்ட்ஸ் விச் டிரெக்ஷன் யூ ஷுட் டிரைவ் இன் ஆர்டர் டு ரீச் பாயிண்ட் ஏ. ஸோ இந்த டிரெக்ஷன் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் பாருங்கள் 6 கிலோமீட்டர். அண்ட் டிரெக்ஷன் பார்த்தா கூட நம்ம ஈஸ்ட்டை நோக்கி போகணும். அப்போ 6 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் எங்கே இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு 4th ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் தமிழ்லையும் ஒரு டைம் சால்வ் பண்ணிடுறேன் தமிழ் ஆடியன்ஸுக்காக. ஸோ என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ராகவ் புள்ளி ஏலேருந்து. ஓகேங்களா? ஸோ இப்போ ஏலேருந்து என்ன பண்ணுறாருனா தெற்கு நோக்கி 8 கிலோமீட்டர் போகிறாரு.
8 கிலோமீட்டர் அது நம்ம போட்டாச்சு. தென் இடதுபுறம் திரும்பி 6 கிலோமீட்டர். இங்கிருந்து இடதுபுறம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த சைடு தான் வரும் ஃபைட்டர்ஸ். 6 கிலோமீட்டர் வந்தாச்சு. தென் அதுக்கப்புறம் பாருங்க, திருப்பி இடதுபுறம் திரும்பி 11 கிலோமீட்டர்னு சொல்றாரு. ஆக்சுவலி இதுவுமே நம்மளுக்கு 8 கிலோமீட்டர். ஓகேங்களா? அப்புறம் திருப்பியும் இது ஒரு 3 கிலோமீட்டர். பிகாஸ் ஓவராலா 11 கிலோமீட்டர். அத நம்ம ஃபில் பண்ணிட்டோம். தென் பின்னர் திருப்பி இடதுபுறம் திரும்பி 12 கிலோமீட்டர் சொல்றாங்க. இதுவெல்லாம் 6 கிலோமீட்டரா? தென் இதுவெல்லாம் ஒரு 6 கிலோமீட்டர். அப்ப 6, 6 12 கிலோமீட்டர். கரெக்ட்டா வந்திருக்கா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் கடைசியாக இடதுபுறம் திரும்பி 3 கிலோமீட்டர். அங்கிருந்து கடைசி இடதுபுறம் திரும்புறாரு 3 கிலோமீட்டர். இப்போ கரெக்ட்டா இங்க இருக்காரு. இந்த புள்ளி வந்து P. இது வந்து ஏ. ஓகேங்களா? இப்போ ஏக்கும் பிக்கும் என்ன டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்களே பாருங்க. இரண்டுமே பேரலல் லைன். ஓகேங்களா? அப்போ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா 6 கிலோமீட்டர் தான் இருக்கும். அப்போ 6 கிலோமீட்டர் அந்த எந்த டிரெக்ஷன்ல போனா நம்ம ஏவை ரீச் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. கேக்க நோக்கி போனோம். அப்போ 6 கிலோமீட்டர் கேக்க நோக்கி நம்மளுக்கு 4th ஆப்ஷன்ல தான் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஓகேங்களா? நவ் வி மூவ் டு 5th கொஸ்டின். இதுல என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தலாமா ஃபைட்டர்ஸ்? மிஸ்ஸிங் நம்பர் கொஸ்டின் தானே? யா. என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்னா 189ல இருந்து 166 வந்திருக்கு. கரெக்ட்? யா. டிஃபரன்ஸ் எடுத்து பாருங்க ஃபைட்டர்ஸ். டிஃபரன்ஸ் எடுத்தா நம்மளுக்கு ஒரு 23 வருதா? யா, 23 வந்து டிஃபரன்ஸ் ஆகுது. தென் இதுல பாருங்க, இந்த 2 நம்பருக்கு பார்க்கும்போது நம்மளுக்கு 11 டிஃபரன்ஸ் வருதா? யா, 11 டிஃபரன்ஸ் வருது. தென் அதுக்கப்புறம் பாருங்க ஃபைட்டர்ஸ், ஒரு 132 இருக்கு. இதுக்கும் டிஃபரன்ஸ் எடுங்க ஃபைட்டர்ஸ். 132லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 8, ஒரு 15, அகைன் 23 வருது. அதுக்கப்புறம் பாருங்க, இதுக்கு டிஃபரன்ஸ் எடுத்து பாருங்க ஃபைட்டர்ஸ். 11 வருது. அதாவது 23 மைனஸ் பண்ணுறாங்க, 11 மைனஸ் பண்ணுறாங்க, 23 11 மைனஸ் பண்ணுறாங்க. இப்போ 1 to 1 இருக்கு, 23 நம்ம மைனஸ் பண்ணுறோம். டிஃபரன்ஸ் எடுத்து இங்கே ஒரு 8, தென் 11 ஓவரானா போச்சுன்னா 2 போச்சுன்னா நம்மளுக்கு 9 வருது. இதுக்குமே நம்ம 23 மைனஸ் பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட் 11 தான் மைனஸ் பண்ணியானோம். அப்போ 98லேருந்து நம்ம 11 மைனஸ் பண்ணுறோம். வி கெட் 87. 87 இருக்கான்னு பாருங்க. நம்மளுக்கு 4th ஆப்ஷன் இருக்கு. ஆப்ஷன் 4 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 5. ஓகேங்களா? வெரி வெரி சிம்பிள் கொஸ்டின் ஃபைட்டர்ஸ், நத்திங் டு வரி. இதில் என்ன லாஜிக் குத்துறான்னு பார்த்துலாமா? யா. ஐலேருந்து கேக்கு பாருங்க. ஐலேருந்து கேக்கு என்ன பண்ணுறாங்க? +2 பண்ணுறாங்க. தெரிஞ்சது தான். தென் கேலேருந்து ஓக்கு பார்ப்போமா? கேலேருந்து ஓக்கு பாருங்க ஃபைட்டர்ஸ், +4 பண்ணுறாங்க. am I ரைட்? யா. அதே மாதிரி தான் கேலேருந்து எம்முக்கு பாருங்க, +2 பண்ணியிருப்பாங்க. எம்லேருந்து கியூக்கு பாருங்க, +4 பண்ணுறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர்லாம் பார்த்தீங்கன்னா +2 அண்டு +4 பண்ணி நம்ம ஆன்சர் கொண்டு வரோம். அண்டு செகண்ட் லெட்டருக்கு அதே மாதிரி பார்த்துடலாமா? இப்போ இதுவே வந்து நீங்கள் ஆப்ஷன் எல்லாம் செக் பண்ணவே நம்மளுக்கு ஆன்சர் ஓரளவுக்கு கிடச்சிரும். நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டருக்கான ஆப்ஷன் செக் பண்ணி பார்த்துருவோமா? யா. எம்லேருந்து ஓக்கு +2 பண்ணியிருக்காங்களா? பண்ணியிருக்காங்க. ஓலேருந்து எஸ்க்கு +4 பண்ணியிருக்காங்களா பாருங்கள். பண்ணியிருக்காங்க. தென் என்லேருந்து ஓக்கு +2 பண்ணியிருக்காங்களா? பண்ணலை. அப்போ இது தப்பு தான். என்லேருந்து ஓக்கு பண்ணலை. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷனில் ஆன்சர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம ரைட்? யா. தென் எஃப்லேருந்து ஹெச்சுக்கு பார்ப்போமா? எஃப்லேருந்து ஹெச்சுக்கு பாருங்கள் ஃபைட்டர்ஸ், என்ன +2 பண்ணுறாங்க. தென் ஹெச்லேருந்து கியூக்கு பாருங்கள். ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் வருதுல. ஹெச்லேருந்து கியூக்கு பார்த்தீங்கன்னா +9 பண்ணுறாங்க. யா. அப்போ ஜேலேருந்து எஸ்ஸுக்கு +9 பண்ணுறாங்களா? 9 பண்ணியிருக்காங்க. சூப்பர். அப்போ எல்லேருந்து யூக்கு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். எல் வந்து 12, யூ வந்து 21. +9 பண்ணியிருக்காங்க ஆப்வியஸ்லி. அப்படி பார்க்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் ஃபைட்டர்ஸ் எனக்கு கரெக்டாக இருக்குது. அதனால் நான் 6th கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆப்ஷன் 1 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 6. ஓகேங்களா? சூப்பர். 7th கொஸ்டின் பாருங்க ஃபைட்டர்ஸ். ஹவு எம் இஸ் ரிலேட்டட் டு கியூ. ஓகேங்களா? ஈஸியான கொஸ்டின் தான். இதில் கஷ்டப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ நான் சால்வ் பண்ணுற பாருங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? டிவைட் சிம்பிள் கொடுத்துருக்காங்களா? டிவைட் சிம்பிளுக்கு என்னன்னு பாருங்க, ஃபாதர். அப்போனா எம் தான் வந்து ஃபாதர். ஓகேங்களா? எம் இஸ் த ஃபாதர் ஆஃப் யாருக்கு? எண்ணுக்கு. அதை நம்ம போட்டாச்சு. தென் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, விச் இஸ் நத்திங் பட் சிஸ்டர். என் இஸ் த சிஸ்டர் ஆஃப் ஓ. தென் இன்ட்டு சிம்பிள் இருக்குது. இன்ட்டு சிம்பிளுக்கு என்னப்பா? ஒய்ஃப். ஓ இஸ் த ஒய்ஃப் ஆஃப் பி. ஆமாம் ரைட்? யா. தென் பிக்கு கியூக்கும் மைனஸ் ரிலேஷன் கொடுத்துருக்காங்க, பிரதர். பி இஸ் த பிரதர் ஆஃப் கியூ. கெட் இட்? யா, இவ்வளோ தான்பா. இப்போ என்ன? ஹவு எம் இஸ் ரிலேட்டட் டு கியூ. ஓகேங்களா? கியூக்கு வந்து எம்மோட உறவு என்னன்னு கேட்குறாங்க. நீங்களே பாருங்கள். என்ன சொல்லுது? பிரதரோட ஒய்ஃபோட ஃபாதர். ஓகேங்களா? பிரதர்ஸு ஒய்ஃப்ஸு ஃபாதர் எங்கே வருதுன்னு பாருங்கள். பிரதர்ஸ் ஒய்ஃப்ஸு ஃபாதர்ஸு.
brothers wives father third option இருக்கா yeah option 3 will be the right answer for question number 7 ஓகேங்களா very very simple question fighters இந்த 8th question என்ன பண்ணிருக்கேன்னு பார்க்கலாமா how many such symbols which is immediately preceded by a number and also followed by a symbol ஓகேங்களா நம்பர் சிம்பிள் எத்தனை சின்னங்கள் உள்ளன சின்னங்கள்னா சிம்பிள் ஒவ்வொன்றும் உடனடியாக ஒரு எண்ணால் முன்னோக்கியும் அண்டு உடனடியாக ஒரு சின்னத்தை தொடர்ந்தும் இருக்கிறதுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ நம்பர் சிம்பிள் கேட்டிருக்காங்க ஃபைட்டர் சிம்பிள் ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே பாருங்க நம்பர் சிம்பிளா தென் நம்பர் சிம்பிள் வேறங்கப்பா நம்பர் சிம்பிள் இங்கேயும் பாருங்க நம்பர் சிம்பிள் ஸோ இப்போ எனக்கு 4 பேர் கிடைச்சிருக்கு ஸோ அப்போ 4 தான் எனக்கு கரெக்டான ஆன்சராக இருக்க முடியும் விச் மீன்ஸ் ஆப்ஷன் 2 ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் 2 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 8 நவ் வி மூவ் டு கொஸ்டின் நம்பர் 9 so each cd fd have exams different date from starting monday to sunday ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா ஈவெண்ட் வந்து நம்ம ஆர்டராக எழுதிக்கணும் ஓகேங்களா அதாவது மண்டேலேருந்து சண்டே வரலாம் ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு மண்டே அப்புறம் டியூஸ்டே வெட்னஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு நடக்குது வந்து மண்டேல தான் நடக்கும் லாஸ்ட் நடக்குது வந்து சண்டேல நடக்கும் ஓகேங்களா ஸோ அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே பார்ப்போம் எஃப் ஆஸ் அன் எக்ஸாம் தேர்ஸ்டே ஸோ எஃப்க்கு வந்து தேர்ஸ்டேல எக்ஸாம் நடக்குது ஓகேங்களா ஓகே ஸோ எஃப்ஓட எக்ஸாம் வந்து தேர்ஸ்டே நடக்குது அதை போட்டாச்சு தென் சி ஆஸ் அன் எக்ஸாம்ஸ் 1 day ஆஃப்டர் எஸ் பட் 1 day பிஃபோர் இ ஸோ அதை இப்போதைக்கு நோட் பண்ணி வைங்க then u as an exams after t but not before d then t as exams 1 day after f ஓகேப்பா இப்போ எல்லாத்தையும் நம்ம எழுதுனா தான் இது புரிய வரும் ஸோ நான் எழுதியே பார்க்குறேன் ஸோ ஃபஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்தாங்க சி ஆஸ் எக்ஸாம்ஸ் 1 day ஒன் ஆஃப் த டே ஆஃப்டர் எஸ் அதாவது சி வந்து பார்த்தீங்கன்னா 1 ஆஃப் த டே ஆஃப்டர் எஸ்ஸுக்கு அப்புறம் நடக்குது அண்டு 1 ஆஃப் த டே பிஃபோர் இ அதாவது இக்கு முன்னாடியே நடந்துருது ஆனால் எஸ்ஸுக்கு ஆஃப்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதை போட்டுச்சு தென் யூ ஹேஸ் அன் எக்ஸாம்ஸ் 1 ஆஃப் த டே ஆஃப்டர் டி பட்டு 1 ஆஃப் த டே பிஃபோர் டி அதாவது யார் யூ தானே 1 ஆஃப் த டே ஆஃப்டர் டி 1 ஆஃப் த டே பிஃபோர் டி இதே இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணி வைப்போம் தென் டி ஹேஸ் அன் எக்ஸாம்ஸ் 1 ஆஃப் த டே ஆஃப்டர் எஃப் டி ஹேவ்ஸ் த எக்ஸாம் 1 ஆஃப் த டே எஃப் ஸோ எஃப்க்கு அப்புறம் தான் டியோட எக்ஸாம் நடக்குது அப்போ இங்கே தான் டி வரணும் இங்கே யூ இங்கே டி ஓகேங்களா ஸோ ரிமைனிங் இருக்குது இசிஎஸ் இவ்வளோ தான் வெயிட்டஸ் வெரி வெரி சிம்பிள் ஹவு மெனி பீப்புள் ஹாவ் தேர் எக்ஸாம்ஸ் பிட்வீன் சி அண்ட் யூ சிக்கும் யூக்கும் நடுவில் எத்தனை பேருக்கு எக்ஸாம் இருக்குன்னு கேட்குறாங்க 3 பேருக்கு எக்ஸாம் இருக்குது ஸோ அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் 4 ஆப்ஷன் 4 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 9 ஓகேங்களா சூப்பர் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த 10th கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறது பார்த்துலாமா ஃபைட்டர்ஸ் ஓகே ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 7 people IJKL OP and Q are sitting in a straight row facing north. Only 3 people sitting between I and J. Okay. So 7 people சொல்லியிருக்காங்களா ஃபஸ்ட்டு 1 2 3 4 5 6 7 ஓகேங்களா இது ரைட்டு இது லெஃப்ட்டு ஓகேங்களா ஸோ என்ன சொல்லியிருக்காங்க ஒன்லி 3 people sit between I and J ஓகே அதாவது ஐக்கும் ஜேக்கும் நடுவில் 3 பேர் தான் இருக்காங்க அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு தென் எல் இஸ் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் ஜே எல் வந்து பார்த்தீங்கன்னா இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் ஜேன்னு சொல்கிறாங்க அதையே நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஓகேங்களா ஓகே தென் நோ ஒன் சிட்ஸ் டு த ரைட் ஆஃப் கியூ அதாவது கியூக்கு ரைட் சைடில் யாரும் கிடையாது இதையே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தென் ஒன்லி 2 people சிட் பிட்வீன் கியூ அண்டு எல் ஸோ கியூக்கும் எல்லுக்கும் நடுவில் 2 பேர் தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இங்கே எல் வந்ததுனால நம்ம இங்கே தான் ஜே போட்டாகணும் ஃபைட்டர்ஸ் அண்டு இங்கே ஐ போட்டாகணும் டு யூ கெட் இட் தென் அதுக்கப்புறம் என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் கே சிட்ஸ் இமிடியேட் ரைட் ஆஃப் பி அதாவது கே வந்து பார்த்தீங்கன்னா இமிடியேட் ரைட் ஆஃப் பின்னு சொல்கிறாங்க அப்போ கே இங்கே தான் போட்டாகணும் ரிமைனிங் என்னப்பா இருக்குது ஓ தானே இருக்குது ஓ தான் ஸோ இப்போ கொஷின் என்ன ஹவு மெனி பீப்புள் சிட் பிட்வீன் கே அண்டு ஓ ஸோ கேக்கும் ஓக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்குறாங்க 2 பேர் இருக்காங்க ஸோ 2 பேர் எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ் தேர்ட் ஆப்ஷனா
ஆப்ஷன் 3 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். இப்போ இந்த கொஷினை நான் தமிழ்லையும் சால்வ் பண்ணிடுறேன். அதாவது ஃபைட்டர்ஸ் IJKLOP மற்றும் Q ஆகிய 7 பேர் வடக்கு நோக்கி ஒரு வரிசையில் அமர்ந்துள்ளனர். அதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். 4 5 6 7 ஓகேங்களா? இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு. ஓகே, அதுக்கப்புறம் பாருங்க I மற்றும் Jக்கு இடையே 3 பேர் மட்டுமே உள்ளனர். அதாவது ஐக்கும் ஜேக்கு நடுவில் 3 பேர் மட்டுமே உள்ளனர். அதை நம்ம போட்டுக்கிட்டோம். தென் ஜேக்கு உடனடியாக இடதுபுறத்தில், ஸோ ஜேக்கு இடதுபுறத்தில் யார் இருக்காங்க? எல் இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதையும் நம்ம போட்டாச்சு. ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கியூக்கு வலதுபுறத்தில் யாரும் உட்காரவில்லை. அதாவது கியூக்கு ரைட் சைடில் யாரும் வரமாட்டாங்கன்னா ரைட் மோஸ்ட் கார்னர்ல தான் கியூ இருக்காருன்ற பொருள். ஓகேங்களா? ஸோ அப்படி நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் கியூ போட்டால் தான் அதுக்கப்புறம் யாரும் வர முடியாது. டியூ கெட் இட்? சூப்பர். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கியூக்கும் எல்லுக்கும் இடையே 2 பேர் மட்டுமே உள்ளனர். அப்போ கியூக்கும் எல்லுக்கும் நடுவில் 2 பேர்னா இங்கே தான் எல்லு போட்டாகணும். தென் எல்லுக்கு ரைட்லேயே ஜே வரதுனால ஜேவை நம்ம இங்கே போட்டுக்கலாம். தென் அதுக்கப்புறம் பாருங்க ஜேக்கும் ஐக்கும் நடுவில் 3 பேர்ல, அதையும் போட்டுக்கலாம். தென் அதுக்கப்புறம் பாருங்க ஃபைட்டர்ஸ், கே பிக்கு உடனடியாக வலதுபுறத்தில் உள்ளார். அதாவது கே வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு உடனடியாக வலதுபுறத்தில் உள்ளார். ஸோ ரிமைனிங் இருக்கிறது என்னது? ஓ தான். அது நம்ம தெரிஞ்சது தான். ஸோ கேக்கும் ஓக்கும் இடையே எத்தனை பேர் உள்ளாருக்குன்னு கேட்குறாங்க. கே இங்கே இருக்காரு, ஓ இங்கே இருக்காரு. ஸோ 2 பேர் இருக்காங்க. அதுதான் நான் சொன்னேன் ஆப்ஷன் 3. ஓகேங்களா? சூப்பர். நம்ம இப்போ 11th கொஸ்டின் போயிடலாமா? யா. ஸோ வைடஸ் இந்த கொஸ்டின் வரலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஹேஷ்டேக் கொடுத்துருக்காங்களா? யா. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஓ எல் எம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டில் பாருங்க நம்மளுக்கு HEF கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, ஹேஷ்டேக்ல இருக்கிற அந்த 3 லெட்டர் இருக்குல்ல, அதுலேருந்து ஃபர்ஸ்ட் லெட்டருக்கும், இதுலேருந்து செகண்ட் லெட்டருக்கும், இதுலேருந்து தேர்ட் லெட்டருக்கும் நம்ம ரிலேட் பண்ணணும். தென் இந்த 3 லெட்டர் இருக்குல்ல, இப்போ பர்சன்டேஜுக்கு ஒரு 3 லெட்டர் இருக்கும். இதுலேருந்து ஃபர்ஸ்ட்டும் செகண்டு தேர்டுக்கும் ரிலேட் பண்ணணும். ரிலேட் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அப்படியே சால்வ் பண்ணுறது தான் இந்த கொஷின். இப்போ நான் இதை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு இப்போ Pயிலிருந்து நம்ம ஓக்கு பார்க்கணும். ஸோ Pக்கும் ஓக்கு என்ன ரிலேஷன் பாருங்க. Pயிலிருந்து நம்மளுக்கு என்ன ஃபைடர்ஸ் 1 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு ஓ வந்துடும், தெரிஞ்ச கதை தான். அப்போ ஹெச்லேருந்து 1 மைனஸ் பண்ணால் இ வருதான்னு பாருங்க, வரல. கரெக்ட்? அப்போ இந்த லாஜிக் தப்பு தான். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்மளுக்கு வரல. நெக்ஸ்ட் பாருங்க, ஆர்லேருந்து ஓக்கு பாருங்க. ஆர்லேருந்து ஓக்கு பாருங்க ஃபைடர்ஸ். ஆர் வந்து பார்த்தீங்கன்னா 18 மைனஸ் 3 பண்ணாதான் நம்மளுக்கு ஓ வருது 15. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த சேம் வே ஹெச்லேருந்து நம்ம -3 பண்ணலாம். ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா 8. ஸோ -3 பண்ணால் நம்ம 5 வருது. 5 இஸ் நத்திங் பட் இ. ஸோ இ வந்திருக்கா? வந்திருக்கு. அப்போ இந்த லாஜிக் வரும் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு கெஸ் இருக்கு. சூப்பரா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, வியிலிருந்து எல்லுக்கு பாருங்க. ஸோ வியிலிருந்து எல்லுக்கு பார்த்தா நம்மளுக்கு என்ன வருதுன்னு பாருங்க ஃபைடர்ஸ். வி வந்து 22, எல்லு பார்த்தீங்கன்னா 12. ஸோ 10 மைனஸ் பண்ணுறாங்க. கரெக்ட்? வியிலேருந்து எல்லுக்கு. இந்த சேம் வே இயிலிருந்து எஸ்ஸுக்கு நம்ம பார்க்கணும். எஸ்ஸுக்கு இல்லை, கியூக்கு. ஓகேங்களா? எதுலேருந்து? இயிலேருந்து கியூக்கு நம்ம பார்க்கணும் ஃபைட்டர்ஸ். ஸோ இயிலேருந்து கியூக்கு பார்த்தீங்கன்னா என்ன வருது? அதிகமாக தானே வருது. அவங்க சொன்ன நம்பர் படி வரலையே. 2 4 6 8 10 14 மைனஸ் பண்ணுறாங்க ஃபைட்டர்ஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த செகண்ட் ஆப்ஷனும் எனக்கு தெரிஞ்சு வரலை. இப்போ நம்ம தேர்ட் ஆப்ஷன் தான் போயாகணும். ஸோ தேர்ட் ஆப்ஷனில் பார்க்கும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன சொல்கிறது, ஆர்லேருந்து ஓ கரெக்டாக வந்துருச்சு, இலேருந்தும் ஹெச்லேருந்து இ கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு யூலேருந்து எல் பார்க்குறோம். ஸோ யூக்கும் எல்லுக்கும் நம்ம ரிலேஷன் பார்க்கணும். கரெக்டா? ஸோ யூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டர்ஸ் 21, எல் பார்த்தீங்கன்னா 12. ஸோ நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியுது 9 மைனஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. கரெக்டா? அதே மாதிரி இலேருந்து எஸ்ஸுக்கு பாருங்க. இ வந்து நம்மளுக்கு 5. ஓகேங்களா? ஸோ எஸ் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஃபைட்டர்ஸ் வருது? நம்மளுக்கு 19. ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தீங்கன்னா 12 மைனஸ் பண்ணுறாங்க. அப்போ இதுவும் வரல. ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபோர்த் ஆப்ஷன் தான் ஃபைட்டர்ஸ் இதுக்கு போய் ஆகணும். ஃபோர்த் ஆப்ஷன்லையாச்சும் கரெக்டாக கொடுத்துருக்காங்களான்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாமா? யா. ஸோ ஃபைட்டர்ஸ் அப்போ ஆறுக்கு நம்ம செக் பண்ணியாச்சு. ஓலேருந்து எல்ல கொடுத்துருக்காங்க. ஓலேருந்து எல்லு பார்த்தீங்கன்னா என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாங்க? -3 பண்ணுறாங்க. இந்த சேம் வே இலேருந்து பிக்கு பாருங்க, -3 பண்ணுறாங்களான்ட்டு. இலேருந்து பிக்கு -3 பண்ணியிருக்காங்க. கரெக்டு. ஸோ பியிலேருந்து எல்லுக்கு பார்ப்போமா? சாரி, பியிலேருந்து எம்முக்கு. பியிலேருந்து எம்முக்கு பாருங்க ஃபைட்டர்ஸ் -3 பண்ணுறாங்க. இந்த சேம் வே
எஃப்லேருந்து சிக்கு பாருங்க -3 பண்ணுறாங்களான்ட்டு -3 பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபோர்த் ஆப்ஷன் தான் ஃபைட்டர்ஸ் கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஷின் தான், பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, சூப்பர். நவ் வி மூவ் டு 12th கொஷின். இந்த 12th கொஷின் என்ன ஆன்சர் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாமா ஃபைட்டர்ஸ்? ஓகே, ஸோ சர்க்குலர் டேபிள் கொஷின்னு சொல்லியிருக்காங்க. 7 பேர் இருக்காங்க ஃபைட்டர்ஸ். அப்போ 7 பேர் வர மாதிரி நம்ம போடணும். ஸோ ஒன்லி 1 person sit between D and G when counted left of G. Okay, H is a third to the right of IE. Then C sits a third to the left of A. And H 2-3 டைம் வந்துடும். நம்ம H ஃபர்ஸ்ட் எடுத்துப்போம். H sits a third to the right of I. ஸோ ஐக்கு தேர்ட் பொசிஷன். ஓகேங்களா, அப்போனா இங்கே H வருமா? கெட் இட். ஸோ இங்கே H போட்டதுனால நம்ம C sits இன்னொரு பாயிண்ட், H sits immediate right of C. இமிடியட் ரைட் ஆஃப் சி. ஸோ H வந்து பார்த்தீங்கன்னா இமிடியட் ரைட் ஆஃப் சின்னு சொல்லிட்டாங்க, அதையும் நம்ம போட்டோம். தென் B இஸ் நாட் இமிடியட் நெய்பர் ஆஃப் C. அப்போ B வந்து இமிடியட் நெய்பர் ஆஃப் இந்த I வந்து இங்கே வரணும். ஓகே, ஸோ B இஸ் நாட் இமிடியட் நெய்பர் ஆஃப் சின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ B வந்து இந்த 3த்துல ஏதோ ஒன்று வரணும். அது இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணி வைங்க. அதுக்கு முன்னாடி என்னென்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க? C is a third to the left of A. ஸோ இது முக்கியமான பாயிண்ட்ல. C is a third to the left of A. ஸோ ஏக்கு தேர்ட் லெஃப்டில் தான் C இருக்காரு, அதையும் நம்ம போட்டாச்சு. ஓகேங்களா, ஓகே. ஸோ ரிமைனிங் என்னென்ன இருக்குது? ரிமைனிங் என்னென்ன இருக்குன்னா D இருக்குது அண்டு G பற்றி பேசியிருக்காங்களே. ஒன்லி 1 person sit between D and G. ஒன்லி 1 person sit between D and G when counted லெஃப்ட் ஆஃப் G. அப்போனா ஃபைட்டர்ஸ் இங்கே போடலாமா? லெஃப்ட் ஆஃப் Gயில் தான் இங்கே போட முடியும். ரிமைனிங் B இங்கே தான் போட்டாகணும். ஓகேங்களா, ஸோ இப்போ எல்லா பாயிண்ட்டும் போட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் என்னன்னு பாருங்கள். ஹவு மெனி பீப்புள் சிட் பிட்வீன் B அண்ட் G? பிக்கும் ஜிக்கும் வென் கவுண்டட் ரைட் ஆஃப் B. ஸோ ரைட் ஆஃப் Bனா இந்த டைரெக்ஷனில். அப்போ 1 2 3 பேர் இருக்காங்க ஃபைட்டர்ஸ். அப்போ ஃபோர்த் ஆப்ஷனா? யா, ஆப்ஷன் 4 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 12. ஓகேங்களா, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். ஈஸி கொஷின் தான். இந்த 13th கொஷினில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தலாமா ஃபைட்டர்ஸ்? ஸோ ஜஸ்ட் என்னன்னா எஸ்ஸோட கோடு கேட்குறாங்க. ஓகேங்களா, வெரி சிம்பிள். ஸோ எஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ரெண்டுத்துலேயும் எஸ் இருக்கா? ரெண்டுத்துலேயும் எஸ் இருக்குது. அப்போ ரெண்டுத்துலேயும் ஏதோ ஒரு நம்பர் ரிப்பீட்டாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டில் பாருங்கள் 5 3 9 1 கொடுத்துருக்காங்க. தென் செகண்டில் பாருங்கள் 2 4 5 8 கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுத்துலேயும் காமனாக 5 தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் 1 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 13. ஓகேங்களா, வெரி சிம்பிள் கொஷின் ஃபைட்டர்ஸ். நத்திங் டு வரி அபவுட் திஸ் கொஷின். ஓகேங்களா, ஸோ இதில் பாருங்கள் நம்மளுக்கு லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸை கோரிலேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர்ஸ் நம்மளுக்கு பார்க்கும்போது 16 24 32 தென் 40 வந்திருக்கு. ஸோ 8 ஆட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 48 தான் வரணும். ஸோ அதை நான் கெஸ் பண்ணிட்டேன். ஸோ 48 வர மாதிரி எனக்கு 2 நம்பர் இருக்குது. அப்போ இந்த தேர்ட் ஆப்ஷனும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம இப்பயே எலிமினேட் பண்ணிடலாம். டு யூ கெட் இட்? யா. ஸோ இப்போ இந்த 2 ஆப்ஷனில் நம்ம பார்க்கும்போது நம்ம செகண்ட் லெட்டர் மட்டும் கண்டுபிடிச்சா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும் ஃபைட்டர்ஸ். பிகாஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து N தான் இருக்குது. அதை நம்ம கண்டுபிடிச்சி டைம் வேஸ்ட் பண்ணால் வேணாம். ஸோ ஐயிலிருந்து நம்மளுக்கு எல்லுக்கு பாருங்கள். ஐயிலேருந்து Nக்கு +3 பண்ணுறாங்க. சூப்பர். அப்போ எல்லேருந்து ஓக்கு +3 பண்ணுறாங்க. ஓலேருந்து ஆருக்கு +3 பண்ணுறாங்க. ஸோ ஆர்லேருந்து +3 பண்ணணும். ஆர் வந்து 18. ஸோ +3 பண்ணால் நமக்கு 21. 21 இஸ் நத்திங் பட் U. ஸோ செகண்ட் லெட்டர் U வரணும். அப்படி வர மாதிரி நம்மளுக்கு ஃபோர்த் ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 14. ஓகேங்களா, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின். நவ் வி கோயிங் டு சால்வ் 15th கொஷின். இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க பாருங்க. ஹவு மெனி சச் சிம்பிள்ஸ் விச் ஈச் இமிடியட்லி ப்ரொசீடட் பை எ நம்பர் அண்ட் ஆல்சோ ஃபாலோடு பை எ நம்பர். ஓகேங்களா, ஸோ எத்தனை சின்னங்கள் உள்ளன? சின்னங்கள் ஒவ்வொன்றும் உடனடியாக ஒரு எண்ணால் முன்னோக்கி சென்று உடனடியாக ஒரு எண்ணை தொடர்ந்து வருகின்றன. ஓகேங்களா, ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சின்னம் இருக்கு ஃபைட்டர்ஸ், அதான் எஸ். இந்த எஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணால் முன்னோக்கி ஒரு எண்ணை தொடர்ந்தோம். ஓகேங்களா, அப்போ சின்னத்துக்கு முன்னாடி பின்னாடி ரெண்டுத்துலையுமே ஒரு எண் இருக்குன்ற மீனிங். ஓகேங்களா, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி பேர் எத்தனை இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, அதாவது நம்பர் சிம்பிள் நம்பர். இப்போ நம்ம கவுண்ட் பண்ணலாமா? ஸோ யா, நம்பர் சிம்பிள் நம்பர். இங்கே பாருங்க, நம்பர் சிம்பிள் நம்பர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க ஃபைட்டர்ஸ், நம்பர் சிம்பிள் நம்பர்.
வேறு எங்கன்னா இருக்கா உங்களுக்கு தெரிஞ்சு செக் பண்ணி பாருங்கள் ஃபைட்டர்ஸ். நம்பர் சிம்பிள் நம்பர் இதோ இங்கே இருக்கே, நம்பர் சிம்பிள் நம்பர். அதுக்கப்புறம் வேறு எங்கன்னா உங்களுக்கு தெரியுதா ஃபைட்டர்ஸ்? நம்பர் சிம்பிள் நம்பர் இதோ இங்கே ஒரு பேர் நம்பர் சிம்பிள் நம்பர். ஸோ எனக்கு 3 பேர் கிடைச்சிருக்கு. அதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்ஷன் 3 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 15. ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் ஆன் பண்ணிடலாமா? யா, இந்த கொஸ்டினில் என்ன பண்ணிடுறேன்னு பார்க்கலாமா? சிலக்க சம் கொஸ்டின். ஆல் பாய்ஸ் ஆர் ஹேண்ட்ஸம், எல்லா ஆண்களும் அழகானவர்கள். ஓகேங்களா? ஸோ ஆல் பாய்ஸ் ஆர் ஹேண்ட்ஸம் போட்டாச்சு. ஓகே, வெயிட், போட்டாச்சுப்பா. தென் சம் ஹேண்ட்ஸம்ஸ் ஆர் கார்ஸ், some handsomes are cars, then some cars are grey. ஓகே, எல்லாத்தையும் நம்ம பேர் போட்டுடலாமா? யா. ஸோ வைடர்ஸ் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் பாய்ஸ் உள்ளே இருக்கிறது வந்து பாய். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஸம், வெளியே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஸம், அதையும் போட்டாச்சு. தென் இது வந்து பார்த்தீங்கன்னா காரு, தென் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிரே. ஓகேங்களா? ஸோ கிரேனா சாம்பல் நிறமா? யா. அவங்க சொன்ன மாதிரி என்னென்ன சொல்லியிருந்தாங்க? எல்லா ஆண்களும் அழகானவர்கள், எல்லா ஆண்களும் அழகானவர்கள் போட்டாச்சு. தென் சில அழகானவர்கள் கார்கள், அதாவது சில அழகானவர்கள் கார்கள், அதையும் போட்டாச்சு. தென் சில கார்கள் சாம்பல் நிறத்தில் உள்ளனர், சில கார்கள் சாம்பல் நிறத்தில் உள்ளனர், அதையும் நம்ம போட்டோம். இப்போ நம்ம கன்க்ளூஷன் பார்த்தலாம். ஆல் ஹேண்ட்ஸம்ஸ் ஆர் பாய்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆல் ஹேண்ட்ஸம்ஸ் வந்து எப்படி பாய்ன்னு சொல்ல முடியும்? ஆல் பாய்ஸ் ஆர் தான் ஹேண்ட்ஸம் சொல்லியிருக்காங்க. ஆல் ஹேண்ட்ஸம்ஸு பாய்ஸ்ன்னு சொல்ல முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் தப்பு தான். ஓகேங்களா? ஸோ அழகானவர்கள் அனைவரும் சிறுவர்கள் அல்ல. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க ஃபைட்டர்ஸ். ஆல் கார்ஸ் ஆர் ஹேண்ட்ஸம் சொல்கிறாங்க. கார் எங்கே இருக்குது ஃபைட்டர்ஸ்? இங்கே இருக்குது. ஹேண்ட்ஸம் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. எப்படி வந்து ஆல் கார்ஸ் ஆர் ஹேண்ட்ஸம் சொல்ல முடியும்? சம் கார்ஸ் ஆர் ஹேண்ட்ஸம் சொன்னால் லாஜிக் இருக்குது, ஆல் கார்ஸ் ஆர் ஹேண்ட்ஸம் சொன்னால் லாஜிக் இல்லை. அதனால் இதுவும் தப்பு தான். ஸோ அப்படி பார்க்கும்போது நெய்தர் கன்க்ளூஷன் 1 நார் கன்க்ளூஷன் 2 அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நவ் வி மூவ் டு 17th கொஷின். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தலாமா? யா. ஸோ என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணியிருக்காங்க? மிஸ்டர் கே ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் ஜெட். ஓகே, ஜெட்லேருந்து மிஸ்டர் கே ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ டிரைவ்ஸ் 6 km towards north, 6 km towards north. Then he takes right turn and drives 3 km. 3 km. Then he takes right turn and drives 11 km. இது வரலாம் 6, இது வரலாம் 5. ஸோ ஓவரால் 11 km. Get it? Yeah. Then he takes a right turn. ஓகே, அண்ட் drives 10 km. ரைட் எடுக்கிறாருப்பா. ஸோ ரைட் எடுத்தால் 10, இது உள்ள 3. ஓகேங்களா? அப்போ இதுக்கு மேலே ஒரு 7 km இங்கே இருக்கார் இப்போ. ஓகே, தென் ஃபைனலாக he takes right turn and drives 5 km. ஸோ இங்கே இருக்கார் இப்போ. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஹவு ஃபார் அண்டு டுவர்ட்ஸ் விச் டைரக்ஷன் யூ ஷுட் ட்ராவல் இன் ஆர்டர் டு ரீச் பாயிண்ட் செட்டு. ஸோ பாயிண்ட் செட்டுக்கு போகணும். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 7 km தெரியும் ஃபைட்டர்ஸ். அப்போ 7 km டுவர்ட்ஸ் ஈஸ்ட் போகணும். ஓகேங்களா? ஸோ 7 km டுவர்ட்ஸ் ஈஸ்ட் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 will be the right answer for question number 17. இந்த 18th கொஸ்டின் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தலாமா ஃபைட்டர்ஸ்? ஓகே, ஜஸ்ட் சைன் இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. அதாவது ப்ளஸுக்கு மைனஸும் டிவைடுக்கு இன்டர்சேஞ்ச் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ 186 இருக்குது. ஓகே, ஸோ டிவைடுக்கு பதிலாக நம்ம இன்ட்டு போடுறோம், இன்ட்டு 5. தென் ப்ளஸுக்கு பதிலாக நம்மள மைனஸ் போட சொல்கிறாங்களா? மைனஸ் போட்டு நம்ம 189 போடுறோம், டிவைட் பை 3, தென் ப்ளஸ் 2. ஸோ இதை கேன்சல் பண்ணால் நமக்கு 63 வரும். ஓகேங்களா? 63ல நம்மளுக்கு 2 மைனஸ் பண்ணால் 61 தான் இருக்கும், அதுவும் மைனஸில் இருக்குது. ஓகேங்களா? அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. தென் இதை மட்டும் பண்ணால் நமக்கு ஒரு 33, தென் ஒரு 40, 43 இருக்குது, 4 இருக்குது, 90. இதில் நம்ம 61 மைனஸ் பண்ணுறோம். ஸோ பண்ணும்போது நம்மளுக்கு இங்கே ஒரு 9 வருது. ஸோ 12, 6, ஒரு 8. ஸோ 869 வருது ஃபைட்டர்ஸ். அது நம்மளுக்கு 4th ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 will be right answer for question number 18. ஓகேங்களா? வெரி வெரி சிம்பிள் கொஷின் ஃபைட்டர்ஸ், நத்திங் டு வரி. இந்த 9th கொஷின் என்ன பண்ணியிருக்கணும்னு பார்த்துலாமா? யா, ஜஸ்ட்டு நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, இதுக்கு வந்து என்ன கோடு வரும்னு கேட்குறாங்க. ஸோ என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாங்க உங்களுக்கே தெரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நம்பர்ஸ் பார்த்துடலாம். நம்பர்ஸ் பார்க்கும்போது நமக்கு 19லேருந்து
10 வந்திருக்கு. அதாவது 9 மைனஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதாவது -19லேருந்து -10. ஓகேங்களா? அப்போனா 9 ப்ளஸ் பண்ணுறாங்க. அந்தமாரி ரேஞ்சில் வந்திருக்கும். ஓகே. ஸோ இல்லை ஜஸ்ட் நம்பர்ஸே வச்சுங்க. 9 மைனஸ் பண்ணுறாங்கன்னு போட்டுங்க. 12லேருந்து 3 9 வந்து மைனஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ 2லேருந்து 9 மைனஸ் பண்ணுங்கப்பா. என்னப்பா வரும்? 7 வரணும். ஓகேங்களா? ஸோ 7 வர மாதிரி நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. அப்போ மற்ற ஆப்ஷன் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்லேருந்து பிக்கு பாருங்கள். என்லேருந்து பிக்கு பார்த்தீங்கன்னா +2 பண்ணுறாங்க. கரெக்ட். இந்த சேமே ஆர்லேருந்து டிக்கும் +2 பண்ணுறாங்க. ஸோ டபிள்யூலேருந்து +2 பண்ணுங்கள். நம்மளுக்கு ஒய் வரணும். ஸோ ஒயில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நம்மளுக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான். ஸோ அதனால் நான் 19க்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறேன். ஆப்ஷன் 1 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 19. ஓகேங்களா? வெரி சிம்பிள் கொஸ்டின் ஃபைட்டர்ஸ். நவ் வி மூவ் டு 20th கொஸ்டின். இதில் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணியிருக்காங்க? ஸோ இந்த நம்பர் அனாலஜி பொறுத்தவரை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பிகினர்ஸுக்கு. பட் நீங்கள் சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். அதாவது நம்மளுக்கு 2 செட்லையும் பாருங்கள், பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் முரணாக தான் இருக்கும். ஏன்னா இந்த செகண்ட் செட்டில் 80 பெரிய நம்பராக இருக்குது. பட் ஃபர்ஸ்ட் செட்டில் பாருங்கள் 41 பெருசாக இருக்குது. ஸோ இப்போ என்ன லாஜிக் இருக்குன்னே தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பம் இருக்குதுன்னா, லெட்ஸ் ஃபைண்டு இந்த 80 எப்படி கொண்டு வருதுன்னு பார்ப்போம். ஸோ 63 இருக்குது, நம்மளுக்கு 23 கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஸ் எடுத்தால் நமக்கு 40 வருதா? இதை நம்ம 2 டைம்ஸ் பண்ணால் நமக்கு 80 வருது. ஓகேங்களா? ஸோ இந்த சேம் லாஜிக்கை நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் செட்டுக்கு அப்ளை பண்ணி பார்க்கலாம். 41 இருக்குது ஃபைட்டர்ஸ். நான் 24ஆல் மைனஸ் பண்ணுறேன். ஸோ அப்படி மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன வரணும்? 11ல் 4 போச்சுன்னா 7, 3ல் 2 போச்சுன்னா 1. ஸோ 17 இருக்குது. 17 இன்ட்டு 2 டைம்ஸ் பண்ணால் நமக்கு 34. ஸோ நான் கண்டுபிடிச்ச லாஜிக் கரெக்டாக இருக்குது. அதாவது என்னன்னா வெரி சிம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் டிஃப்ரென்ஸ் எடுக்கிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் தேர்ட் நம்பருக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்துகிட்டு வர ஆன்சரை, ஓகேங்களா, ஆன்சர் வருதுல்ல, அதை வந்து நம்ம இன்ட்டு 2 டைம்ஸ் பண்ணுறோம். பண்ணால் நம்மளுக்கு செகண்ட் நம்பர். ஓகே, கெட் இட். ஸோ அதை வந்து நம்ம இப்போ ஒவ்வொரு ஆப்ஷன் செக் பண்ண போகிறோம். பண்ணால் வருதான்னு பார்க்கணும். ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தால் 2 வருது. இன்ட்டு 2 டைம்ஸ் பண்ணால் நம்மளுக்கு 4 வரணும். பட் இங்கே 2 தான் கொடுத்துருக்காங்க, அதனால் இது தப்பு தான். ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுங்க ஃபைட்டர்ஸ். டிஃப்ரென்ஸ் எடுத்தால் நம்மளுக்கு என்ன வருது? ஒரு 22 வருது. இன்ட்டு 2 டைம்ஸ் பண்ணால் 44, இங்கே 86 வந்திருக்கு. இதுவும் தப்பு தான். தென் இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுங்க. 43லேருந்து 23 டிஃப்ரென்ஸ் எடுத்தால் 20, இன்ட்டு 2 டைம்ஸ் பண்ணால் எனக்கு 40 வருது. 40 வந்திருக்கா? வந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் 3 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 20. ஓகேங்களா? வெரி சிம்பிள் கொஸ்டின் ஃபைட்டர்ஸ், நத்திங் டு வரி. இந்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஹவு மெனி சச் நம்பர்ஸ் சொல்கிறாங்க. ஓகே, நம்பர்ஸ் which is immediately preceded by a symbol also followed by a symbol. ஓகேங்களா? ஸோ சிம்பிள் நம்பர் சிம்பிள். எத்தனை எண்கள் உள்ளன? எத்தனை எண்கள்? ஓகேங்களா? ஒவ்வொன்றும் உடனடியாக ஒரு குறியீட்டால் முன்னோக்கி சென்றும் உடனடியாக ஒரு குறுக்கீட்டை பின்தொடர்கின்றன. ஓகேங்களா? சூப்பர். அப்போ இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்குன்னு கேட்குறாங்க ஃபைட்டர்ஸ். ஸோ சிம்பிள் நம்பர் சிம்பிள் இங்கே ஒரு பேர் இருக்குது. தென் வேற எங்கே இருக்குது? சிம்பிள் நம்பர் சிம்பிள் இங்கே ஒரு பேர் இருக்குது, இங்கே ஒரு பேர் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு 3 பேர் கிடைச்சிருக்கு. வேறு எதனா பேர் இருக்க வாய்ப்பு இருக்கா ஃபைட்டர்ஸ்? சிம்பிள் நம்பர் சிம்பிள், யா எனக்கு தெரிஞ்சு 3 தான்பா. ஸோ ஆப்ஷன் 4 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 3. ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? யா, இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். 7 boxes ஆர் kept 1 or above not in the same order. ஸோ 7 bags 1 and aboveன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ 1 கொஞ்சம் சின்னதாக போடுவோம். 1 2 3 4 5 6 7. ஓகே, இப்போ என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா only 2 boxes are kept between G and B. அதாவது ஜிக்கும் பிக்கும் நடுவில் 2 பாக்ஸ் தான் இருக்காம்பா. அதுக்கப்புறம் பாருங்க, ஒன்லி ஏ கெப்ட் அபோவ் எஃப். அதாவது ஒன்லி ஏ கெப்ட் அபோவ் எஃப்னா இங்கே தான் ஏ போட்டோம், இங்கே தான் எஃப் போட்டோம். ஓகேங்களா? அப்போ தான் எஃப்க்கு மேலே ஏ மட்டும் தான் வரும் அப்படின்ற மாதிரி மீனிங். தென் நோ பாக்ஸ் கெப்ட் பிலோ பி. பிக்கு கீழே யாரும் கிடையாது. ஸோ நம்மளுக்கு இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இதை நம்ம இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? பிக்கும் ஜிக்கு நடுவில் 2 பேர், அந்த பாயிண்ட்டையும் போட்டாச்சு. தென் நெக்ஸ்ட் என்னென்ன இருக்குன்னா, இ இஸ் கெப்ட் சம் பிளேசஸ் பிலோ சி. அதாவது இ கேட்டு சம் பிளேசஸ் பிலோ சி அண்டு சம் பிளேசஸ் அபோவ் டி. ஸோ இதுதான் ரிமைனிங் இருக்குது. அதாவது இங்கே சி, இங்கே
இ, இங்கே டி. ஓகேங்களா, அவ்வளோதான். ஹவு மெனி பாக்ஸஸ் ஆர் கெப்ட் அபோவ் இ? ஸோ இக்கு அபோவ் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு 4 பேர் இருக்காங்க. 1 2 3 4. ஸோ ஆப்ஷன் 2வா? யா, ஆப்ஷன் 2 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 22. ஓகேங்களா, வெரி வெரி சிம்பிள் கொஸ்டின் ஃபைட்டர்ஸ். நீங்கள் சால்வ் பண்ணுங்கள், உங்களுக்கும் ஈஸியாக தான் இருக்கும். நவ் ஐ மூவ் டு 23rd கொஸ்டின். இதில் என்ன பண்ணியிருக்காங்க பார்க்கலாமா? அதே மாதிரி தான் நம்பர் அண்டு லெட்டர்ஸ் வச்சு கேட்டிருக்காங்க. 17லேருந்து 12 வந்திருக்கு. ஸோ 5 டிஃப்ரென்ஸ் இருக்குது. 12லேருந்து 7க்கு 5 டிஃப்ரென்ஸ் தான். அப்போ 4லேருந்து நம்ம -5 பண்ணால் நமக்கு -1 வரணும். ஸோ -1 வர மாதிரி ஒரே ஆப்ஷன் தான்டா இருக்குது. அடப்பாவீங்களா? ஸோ வெரி வெரி ஈஸி கொஷின் ஃபைட்டர்ஸ். நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் லெட்டர்ஸில் கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. நம்பர் மட்டும் கண்டுபிடிச்சா ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சூப்பர். நவ் வி சால்வ் 24th கொஷின். இதில் என்ன பண்ணிடுறேன்னு பார்த்துலாமா? யா. ஸோ 1 இஸ் ஆடட் டு ஈச் ஆட் டிஜிட். அதாவது +1 பண்ணுறாங்க ஆட் டிஜிட்டுக்கு. தென் 2 இஸ் சப்ராக்டட் ஃபார் டு ஈச் ஈவன் டிஜிட். ஸோ -2 பண்ணுறாங்க ஈவன் டிஜிட்டுக்கு. ஸோ அப்படி பண்ணால் நம்மளுக்கு என்ன நம்பர் வருதுன்னு பார்த்துலாமா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு 3 இருக்கா, அது வந்து ஆட் டிஜிட்டு. ஸோ 4ஆக மாறிடுது. அதுக்கப்புறம் 5ம் ஆட் டிஜிட் தான், 6ஆக மாறிடும். அப்புறம் 1 இருக்குது, அதுவும் ஆட் டிஜிட் தான், அது 2ஆக மாறிடும். 8 ஈவன் டிஜிட்டு. ஸோ 2 மைனஸ் பண்ணால் 6. அப்புறம் ஒரு 4ஆக மாறிடும். தென் 2, தென் அதுக்கப்புறம் 0. ஓகே, சூப்பர். இப்போ வாட் வில் த சம் இஃப் த செகண்ட் ஃப்ரம் த லெஃப்ட் அண்டு செகண்ட் ஃப்ரம் த ரைட்? ஓகே, ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண சொல்கிறாங்க. 5 எனக்கு 8 வருது. ஸோ 8 தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஆப்ஷன் 3 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 24. ஓகேங்களா, ஸோ வெரி வெரி சிம்பிள் கொஷின் ஃபைட்டர்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நவ் ஐ மூவ் டு எந்த கொஷின்? 25th கொஷின் தானே? யா. ஸோ இதில் என்ன பண்ணிடுறான்னு பார்க்கலாமா? டஸ் நாட் பிலாங் டு த குரூப். அதாவது என்னென்னா 3 ஆப்ஷன் வந்து சேமாக இருக்கும், 1 மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அது எப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். ஸோ ஃபைட்டர்ஸ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, Nலேருந்து Q பார்க்குறோம். ஸோ Nலேருந்து Qக்கு +3 பண்ணுறாங்க. சூப்பர். Gலேருந்து Jக்கு பாருங்கள், Gலேருந்து Jக்கு +3 பண்ணுறாங்க. Vலேருந்து Pக்கு பாருங்கள், சாரி Rலேருந்து P, Rலேருந்து V. யா, Rலேருந்து Vக்கு பார்த்தீங்கன்னா +4 பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இங்கே செக் பண்ணி பார்த்துடலாம். பண்ணால் மேபி 3ஆ 4ஆன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதாவது 4ஆக தான் இருக்கும், பட் ஏலேருந்து டிக்கு பார்த்தீங்கன்னா +3 தான் பண்ணுறாங்க. ஸோ ஃபைட்டர்ஸ் அப்போ இதுதான் எனக்கு தெரிஞ்சு டிஃப்ரெண்ட். ஸோ தேர்ட் ஆப்ஷன் வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 25. ஓகேங்களா, சூப்பர். ஸோ ஈச் டிஜிட் இந்த நம்பர் அரேஞ்ச் இன் டிசெண்டிங் ஆர்டர் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்டு. லெஃப்ட்லேருந்து ரைட் வரலும் டிசெண்டிங் ஆர்டர், அதாவது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் உள்ள எழுத சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு 9 இருக்குது. 9க்கு அப்புறம் 8 போடுவோம், கரெக்டாக. அதுக்கப்புறம் என்ன நம்பர் இருக்குது? 6 இல்லை, 5 இருக்குது, தென் 4 இருக்குது, 3 இருக்குது, 2 இருக்குது, 1. ஓகேங்களா, ஸோ 2 4 6 7 2 4 6 7. ஓகே, ஸோ த பொசிஷன் ஆஃப் ஹவு மன் டிஜிட் வில் அன்சேஞ்சு. அதாவது இந்த நம்பரோட மேட்ச் பண்ண சொல்கிறாங்க ஃபைட்டர்ஸ். இப்போ மேலே நம்மளுக்கு என்ன இருக்குன்னா 8 இருக்குது, அதுக்கப்புறம் 5 இருக்குது, 1 4 9 3 2. ஸோ இதோட நம்ம மேட்ச் பண்ணால் எது வந்து எத்தனை நம்பர் வந்து அன்மேட்ச், வாட் வில் பி த ரிமைன், ஹவு மன் டிஜிட்ஸ் வில் ரிமைன் அன்சேஞ்சாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனை நம்பர் அன்சேஞ்சுன்னு பார்க்கும்போது ஒரு நம்பர் தான் ஃபைட்டர்ஸ் இருக்குது, அதுவும் 4 தான். ஓகேங்களா, ஸோ எனக்கு ஆப்ஷன் 1 தான் அப்போ தெரிஞ்சு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நவ் வி மூவ் டு 27th கொஷின். இதுலேயும் ஹார்ட் ஒன் அவுட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 3 வந்து சேமாக இருக்கும், 1 மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா, ஸோ பியிலேருந்து ஜே. ஸோ பிக்கும் ஜேக்கும் சாரி கே, பியிலேருந்து கேக்கு என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாங்க? -5 பண்ணுறாங்க. கேலேருந்து எல் பாருங்கள், கேலேருந்து எல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு +1 பண்ணுறாங்க. என்லேருந்து ஓக்கு பார்த்தீங்கன்னா +1 தான் பண்ணுறாங்க. கியூலேருந்து ஆருக்கும் +1 தான் பண்ணுறாங்க. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான். வேறு என்ன தேவை? வேறு எதுவுமே நீங்கள் பார்க்க வேண்டியதே இல்லை. ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் எனக்கு தெரிஞ்சு டிஃப்ரெண்ட். நவ் வி மூவ் டு 28th கொஷின். ஸோ 6 டிஃப்ரெண்ட் ஃப்ளோர் இன் சேம் பில்டிங். ஸோ 1 2 3 4 5 6. ஓகேங்களா, ஓகே. இப்போ நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். த லோவஸ்ட் ஃப்ளோர் இஸ் ஃபஸ்ட்டு, ஹையஸ்ட் ஃப்ளோர் இஸ் 6. அதெல்லாம் எனக்கு தெரியும்ப்பா. நோ ஒன் சிட்ஸு பிலோ டி, அதாவது டி கீழே யாரும் இல்லையாம்ப்பா. அப்போனா அவள் தான் ஃபஸ்ட் ஃப்ளோர், கரெக்டாக? யா.
ஒன்லி 2 people live between E and W. ஈக்கும் டபிள்யூக்கும் நடுவில் 2 பேரா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் ஒன்லி 2 people live between C and A. ஓகே, தென் ஒன்லி 1% live between D and A. அப்போ ஏ இங்கே, ஓகேங்களா. தென் இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் பார்த்தல, ஒன்லி 2 people live between C and A. அப்போனா இங்கே தான் சி, ஓகேங்களா. ஸோ அதையும் நான் போட்டேன். தென் இப்போ நம்ம இந்த பாயிண்ட் போயிட்டோன்னா நம்மளுக்கு ஈக்கும் டபிள்யூக்கும் நடுவில் 2 பேர் இருக்காங்க, அதை நான் போடலாம். பட் இ எது ஃபஸ்ட்டு தெரியணும்ல. அப்போ இ லீவ்ஸ் சம் க்ளோசஸ் அபோவ் ஏ. அப்போது இதுதான் ஃபைட்டர்ஸ் இ, இது வந்து டபிள்யூ கன்ஃபார்ம். ஸோ ஹவு many people live below பி, இதுதான் பி. ஸோ பிக்கு பிலோ கீழே 3 பேர் இருக்காங்க. ஸோ 3 எங்கே இருக்குது? செகண்ட் ஆப்ஷனில் இருக்கா. ஆப்ஷன் 2 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 28. ஓகேங்களா. வெரி வெரி சிம்பிள் கொஷின் ஃபைட்டர்ஸ். இந்த கொஷின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸுக்கான கோடு என்னன்னு கேட்குறாங்க. வெரி சிம்பிள், ஃப்ரெண்ட்ஸ் குட் கம்பெனி, அதுக்கு வந்து இந்தமாரி கோடு கொடுத்துருங்க. இங்கே ஃப்ரெண்ட்ஸ் கிரியேட் நாஸ்டால்ஜியா. ஸோ ரெண்டுத்துலேயும் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்குது. அப்போ ரெண்டுத்துலேயும் எந்த கோடு ரிப்பீட் ஆகிருக்கு நம்ம செக் பண்ணால் போதும். ஸோ அப்போ இந்த 2 கோடும் பார்க்கும்போது எனக்கு டிஏ ரிப்பீட் ஆகிருக்கு. அதனால் நான் 4th ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கும்னு நான் செலக்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, சூப்பர். தென் ஃபைனல் கொஷின். இதுலேயும் பாருங்கள் ஃபிட்டர்ஸ், நம்பர்ஸ் வச்சு தான் கேட்டிருக்காங்க, லெட்டர்ஸும் வச்சு இருக்குது. ஸோ நம்ம 4 ஆட் பண்ணியிருக்காங்க தெரியுது பார்த்தா. இதுலேயும் 4 தான், இதுலேயும் 4 தான். நெக்ஸ்ட்டு 4 ஆட் பண்ணால் 30 வரணும். ஸோ 30 வர மாதிரி எனக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. அது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனும் 4th ஆப்ஷனும், அது எனக்கு தெரிஞ்ச கதை. ஸோ நம்ம யூலேருந்து டி பார்க்கணுமா. இப்போ யூலேருந்து டிக்கு -1 பண்ணுறாங்க, டியிலேருந்து எஸ்ஸுக்கு -1, அதுக்கப்புறம் ஆருக்கு -1. ஸோ ஆர்லேருந்து -1 பண்ணுங்கள், கியூ வரும். ஸோ கியூ வரணும்னா அப்போ நம்ம 4th ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ணி ஆகணும். அப்போனா 4th ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃபைட்டர்ஸ். 30 கிராஜுவேட், ஓகேங்களா, கிராஜுவேட் லெவல் ரீசனிங் கொஷின் ஃபார் என்டிபிசி. ஸோ சால்வ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் ஸ்பீடை நீங்கள் தான் ஃபைட்டர்ஸ் கெஸ் பண்ணிக்கணும். ஸோ தொடர்ந்து கொஷின்ஸ் சால்வ் பண்ணுங்கள். உங்கள் மார்க் என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேங்களா, எத்தனை கொஷின் நீங்கள் சால்வ் பண்ணீங்க, எத்தனை கொஷின் உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடிஞ்சுது, இதெல்லாம் எனக்கு லேக் ஆகுது ப்ரோ, இல்லை அதுக்கு இந்த கொஷின்லாம் லேக் ஆகுதுனால எனக்கு அதுக்கு செப்பரேட் வீடியோ வேணும்னா அதையும் கேளுங்க, அந்த கொஷினை நான் எடுத்து போட ட்ரை பண்ணுறேன். ஸோ உங்களோட வெற்றி தான் என்னோட வெற்றி. ஓகேங்களா, ஸோ நீங்கள் கொஷின்ஸ் ரெகுலராக சால்வ் பண்ணிகிட்டே இருங்க, ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம தொடர்ந்து வீடியோஸ் போட்டே இருப்போம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.